Assalamualaikum friends. இன்றைக்கி ஒரு அடிப்பொலி தம் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாமா? இது மலபாரி ஸ்டைலில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பிரியாணி ரெடி பண்ணுறது எப்படின்னோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னோ பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஜீரா சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 1/2 kg ஜீரா சம்பா ரைஸு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 kg பீஃபு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரிப்ரேஷன் மெத்தடு தான். அப்புறம் 3 பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலை, அப்புறம் கறிவேப்பிலை அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி கரம் மசாலா, இது நான் வீட்டிலே ரெடி பண்ண மசாலா தான். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா. இது க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கு காரம். அப்புறம் இது ரெண்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதிலேக்கு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தயிர். ഇനി ഒരു കടായി സ്റ്റൗവിൽ വെച്ച് ഇതിലേക്ക് ദ്രാക്ഷ ഫ്രൈ பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி இதிலேக்கு கட் பண்ணி வச்சுருக்குன்னா வெங்காயத்துலேருந்தும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து நல்லதாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இனி இதோ எடுத்து வச்சுக்கலாம். இனி ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் 1 டீஸ்பூன் நெய். இனி இதிலேக்கு கட் பண்ணி வச்சுருக்குன்னா ஒனியன்லேருந்தும் கொஞ்சம் ஒனியன் எடுத்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இனி இதிலேக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்குன்னா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதிலேக்கு தண்ணி தான் ஆட் பண்ணணும். எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோ அதோட டபுள் அளவு தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த பவுலுக்கு ஒரு பவுலு ரைஸு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 பவுலு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதிலேக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸு. இனி இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதிலேக்கு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த பேலன்ஸ் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டு இனி இது நல்லா வதங்கின வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதிலேக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டவ் இது பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இதிலேக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் குக்கர் அடைச்சி வச்சு ஒரு விசில் வரணும் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இனி இந்த மசாலையில் க்ரஷ் பண்ணி வச்சுருங்கன்னா பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதிலேக்கு கட் பண்ணி வச்சுருக்குன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் போட்டு அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதிலேக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம்
1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், இனி 1 டீஸ்பூன் தனியா பவுடரை போட்டு நல்லா பண்ணிக்கலாம். இதில் மிளகாத்தூள் போட மாட்டோம், பச்சை மிளகா தான் காரத்துக்கு போட்டிருக்கேன். இதிலக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா மீட் ஆட் பண்ணிக்கலாம். மீட்டு போட்டு நல்லா தான் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீஃபு மட்டன் ரெண்டுன்னு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சிக்கன்னா டக்குன்னு வந்துடும். அந்த ஒரு இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. மீதி எல்லாமே ப்ரிப்ரேஷன் மெத்தடு வந்து சேம் மெத்தடு தான். இனி இதிலேக்கு ஒரு பெரிய ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒன்று சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இனி இது ஒன்று அடைச்சி வச்சு 6 விசில் வரணும் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ரைஸு ஒரு விசிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரைஸ் நல்லா பாகமாக வெந்து ரெடியாக இருக்கா. இனி இந்த மசாலா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாவும் ரெடியாக இருக்கா. மீட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இனி தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு இந்த பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதிலேக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் டைட்டாக தெரியுற மாதிரி இருந்தால் இந்த குக்கரில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த ரைஸ்லேயும் பாதி ரைஸ் எடுத்து மசாலாக்கு மேலே போட்டுக்கலாம். ஒரு லேயராக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூவிக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கணும் ஒனியன், கொஞ்சம் கொத்தமல்லி. இனி இதுக்கு மேலே பேலன்ஸ் இருக்குன்னா ரைஸு போட்டுக்கலாம். இதிலும் கொஞ்சம் கரம் மசாலா, ஃப்ரைடு ஒனியன், அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்னா திராட்சை, முந்திரி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இனி 1 டீஸ்பூன் நெய் இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இது தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஸ்டவ்வில் வச்சு ஒன்று அடைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட்டு வச்சுக்கோங்க. இனி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமிலும் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமிலும் வேக வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மினிமம் ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அடுப்பு ஒன்று திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கம ஸ்மெல்லு வருது. இப்போது தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு பவுல்லேக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா ஸ்மெல்லெல்லாம் நல்லா வருது. பாருங்கள், நல்லா டேஸ்டியான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி இதே ப்ரிப்ரேஷன் மெத்தடில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.